பாஜக கூட்டணியில் முக்கிய கட்சியாக களம் காணக்கூடிய பாமக அதன் தலைவர் அன்புமணி தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் திண்டிவனம் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். காலையிலேயே அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அங்கு வாக்கை பதிவு செய்திருந்தார். அடுத்ததாக மருத்துவர் ராமதாஸ் அந்த தொகுதிக்கு வந்து வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கை பதிவு செய்திருந்தார். தற்போது இந்த காட்சிகள். இன்று தமிழகம் மற்றும் புதுவையில் எங்களுக்கு சாதகமான ஒரு அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் புதுவையில் 40 தொகுதியிலும் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். மக்கள் மனதிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று ஒரு ஆழமான ஒரு இயக்கம் இருக்கிறது. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் எங்களுக்கு தருவார்கள். பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார். இது சித்திரை மாதம் மாம்பழம் சீசன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? லோக்சபா தேர்தல் நியாயமாக நடந்தது. இப்போ வரைக்கும் எந்த பகுதியிலையும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரலை. இன்னும் அமைதியாக நடந்துட்டு இருக்கு. இது பல வகையான புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் குறிப்பாக அரக்கோணம் தொகுதியில் கட்டுக்கட்டாக பணத்தை பிடிச்சிருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.